இப்போ சூப்பர் ஸ்டார் சார் பார்க்கும்போது இத்தனை வயசாகுது. சரி ஒரு படம் முடிச்சிருச்சு. ஒரு ஹிட் குடுத்துரும். சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம்னு என்னைக்குமே அவர் நெனச்சதில்ல. ஒண்ணு முடிச்சாச்சு அடுத்து என்ன? அடுத்து என்ன? அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக யோசிக்கிறதா இருக்கட்டும். ஆமா. அடுத்துன்னு போறார் இல்லையா? இந்த மாதிரியான பல விஷயங்கள் நாங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறது, கேள்விப்படுற விஷயத்த வச்சு நாங்க இப்படி இன்ஸ்பயர் ஆகுறோம். கூடவே இருக்கீங்க, வொர்க் பண்றீங்க. ஒரு சில ப்ராஜெக்ட்ல ஒண்ணா இருக்கீங்கன்றப்போ, நீங்க சூப்பர் ஸ்டார் சார் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? இல்ல இந்த வயசுலயே அவர் இப்படி ஃபாஸ்ட்டா ஓடிட்டே இருக்காரு. ஆ. நம்ம ஏன் சோம்பேறியா இருக்கணும்னு தான், இப்ப அவர் பார்த்து கொஞ்சம் எனர்ஜிலாம் நம்மளுக்கு இன்னும் பூஸ்ட் ஆகுது. அவர் வந்தாலே செட்ல பூஸ்ட் ஆயிடுவாங்க எல்லாம். ஓகே. ஒரு பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. சார் வந்துட்டாரா, சார் வந்துட்டாரான்னு. ம், சில ம். பேர் அப்படியே மந்தமா இருப்பாங்க. ஷூட்டிங் சாப்பாடே உங்களுக்கு தெரியும். சில இடத்துல மந்தமா இருக்கும். ஓகே. இந்த பொங்கல், இட்லிலாம் சாப்பிட்டா இன்னும் தூக்கம் வந்துரும். ம். அவர சார பார்த்தாலே பூஸ்ட் ஆயிடும் புஸ்ஸுன்னு. ஓகே. ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிச்ச மாரி ஆயிடும் மேம். ஏன்னா இவ்வளவு வந்து வயசு அவர் 75 வயசோ, கரெக்ட். 78 வயசு ஆகுது அவர் சாருக்கு. நம்மளுக்கு ஏஜ் தெரியாது. எனக்கு என்ன ஒரு 33 வயசு தான் ஆகுது. அவரு ஃபாஸ்ட்டா இருக்கிறாருன்னா சுறுசுறுப்பா. நம்ம ஜிம்மு கோச்சரா இருந்து ஜிம்மு அவ்வளோ உடற்பயிற்சி பண்றோம். நம்ம ஏன் இருக்க மாட்டோம் வச்சுக்கலாம். தியானம் பண்றவர் அவர். ம். அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாதுன்னு தான் ஓகே. அவ்வளோ பேர் நெறைய பேர் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு மேம். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு.